சொல்லுங்க. நாங்க இப்ப போறோம். நான் இன்னும் தொடங்க இல்லை. ஓகே. ஓப்பன் பண்ண இல்லை நான் இன்னும். நாங்கள் ஓப்பன் பண்ணிட்டோம். இந்த அறிவு களஞ்சியம் வந்துட்டுது. நாங்க இன்னும் அதை கிளிக் பண்ண இல்லை பேர் கூட. யார் பதிவிந்து எடுத்து அப்புறம் திறந்து கொள்றேன். சொல்லுங்க. ஆரம்பமாக என்றது அறிவு களஞ்சியமா? இனிய மதிய வணக்கம். கலைவாணி மோனுக்கும் அதிபருக்கும் அதிபர் பாமு உறவுகள் அனைவருக்கும் மதிய வணக்கம். யாவின் அறிவு களஞ்சியம் இன்று 521வது ஆக்கமாகும். சமூக ஒழுங்கிசை வலியுறுத்தும் ஆண்டு 2025 எமக்காக மரணித்த அனைத்து விடுதலை போரியால் உன்னத மாதம் கார்த்திகை மாதம். அவர்களுக்காக நாங்கள் அவர்களை நேசிப்போம் என்று எனது சிந்தனையாக. எமக்கான கதவுகள் அடைக்கும் போது இறைவன் எமக்கென்று ஒரு வாசலை திறந்து வைப்பார். எமக்கான கதவுகள் அடைக்கும் போது இறைவன் எமக்கென்று ஒரு வாசலையும் திறந்து வைப்பார். அன்பான உறவுகளே, 24 11 26 25 521 போட்டிருக்கிறேன். அதில் நீங்கள் இன்றைய தேதிக்கு போய் உங்களோட பேர்களை பதிவு செய்யுங்கள். இன்னும் நான் தான் ஓப்பன் பண்ண போகிறேன். வெல்வதி யாருக்கு போங்கோ. அறிவுக்கலைஞம் 24 11 26 அறிவுக்கலைஞம் என்று போட்டிருக்கிறேன். 521 24. பேரில் பதிஞ்சொல்லுங்கள். திறந்து விட்டாச்சு. பேர் பதியக்கூடியதா இருக்கிறதோ? பத்மினி பதிஞ்சிருக்கிறீங்கள். சரோஜினி சூதராஜா பதிஞ்சிருக்கிறீர்கள். கலைவாணி மோகன் பதிஞ்சிருக்கிறீர்கள். ஜெயமலட்சியம் பதிஞ்சிருக்கிறீர்கள். நேவிஸ் பிலிப் பதிஞ்சிருக்கிறீங்கள்.
சரோஜினி சுத்ராஜா, பத்மினி கமலாந்தன், கலைவாணி மோகன், ஜெயமல ஜெயம், நேவிஸ் பிலிப். அன்பானவர்களே, உங்களோட பேர்களை கெதியா பதிந்து கொள்ளுங்கள். இன்னும் 2 நிமிஷத்தால தொடங்குவோம். செல்வி நித்யானந்தம் பதிந்திருக்கிறீங்கள். ஒரு நிமிஷத்தால தொடங்குவோம். அன்பானவர்களை கெதியா பதிந்து கொள்ளுங்கள். இன்று ஜெயாவின் அறிவிக்கலந்திய 24/12/25 நிகழ்வாகும். சரோஜினி சோதிராஜா, பத்மினி கமலகாந்தன், கலைவாணி மோகன், ஜெயமல ஜெயம், ஏவிஸ் பிலிப்பு, செல்வி நித்யானந்தன். அன்பர்கள் பதிந்திருக்கிறீர்கள். கேள்விக்கு போவோம். முதலாவது கேள்வியாக வயதானவர்கள் அதிகமுள்ள முதலாவது நாடு இது? வயதானவர்கள் அதிகமுள்ள முதலாவது நாடு இது? ஜப்பான், மொனாக்கோ, இத்தாலி. மொனாக்கோ என்பது சரியான பதில். 2வது கேள்வியாக, மொனாக்கோ நாட்டில் வாழும் மக்கள் தொகை என்ன? 38,000, 45,000, 48,000. - 38,000 என்பது சரியான பதில். 3வது கேள்வி, வயதானவர்கள் வாழும் 2வது நாடு இது? போர்த்துக்கல், ஜப்பான், ஸ்வீடன். இதெல்லாம் இப்போது வந்த கேள்விகளாகத்தான் இருக்கின்றது. ஜப்பான் என்பது சரியான பதில். முதல் இடத்துல ஜப்பான் இருந்தது, இப்போது மொனாக்கோவில் வந்து. வயதானவர்கள் வாழும் நாடுகளில் 3வது இடத்தில் உள்ள நாடு இது? ஃபின்லாந்து, நோர்வே அல்லது இத்தாலி? இத்தாலி என்பது சரியான பதில். 5வது கேள்வியும், வயதானவர்கள் வயது என இவ்வளவை கணக்கிட்டுள்ளனர். அவருடைய வயது, கடைசி வயது இவ்வளவு என்று கணக்கிட்டுகிறார். 60க்கு மேல, 65க்கு மேல, இல்லாத 50க்கு மேல?
65க்கு மேற்பட்டவர்கள் தான், 65 தான் அந்த அவையோட கணக்கு. 65 மேற்பட்டவர்களை தான் வயதானவர்கள் சொல்லுகிறார்கள். 65 வயதைத்தான் அவர்கள் கணக்கெடுக்கிறார்கள். ஆறாவது கற்காயுதம் புது கண்டுபிடிப்பில் அறிமுகப்படுத்தும் நாடு இது. இந்த வருஷம் கண்டுபிடிச்சிருக்கிறார். கல்லில் காகிதம் செய்கிறது. ஜப்பான்லையா, சீனாவிலையா, தாய்லாந்துலையா? சீனா என்பது சரியான பதில். 7வது கேள்வியும் இயற்கை வளங்கள் நீர் காற்று மாசுபடாமல் காப்பதற்கு கற்காயுதம் எதனால் செய்கிறார்கள்? இந்த இதுகளுக்காண்டித்தான் அவர்கள் இயற்கை வளங்களுக்காகவும் நீர் காற்று மாசுபடாமல் காப்பதற்காகவும் கற்காயுதம் இது செய்திருக்கின்றார்கள். எதனால் செய்கிறார்கள்? சீமேந்தா, சுண்ணாம்பா, மணல் துகள்களால். இந்த படம் எல்லாம் போட்டு காட்டியிருந்தார்கள். இப்படியே மட்டமாக செய்து வச்சிருக்கின்றது. மணல் துகள்கள் என்பது சரியான. மணலால் தான் அந்த காகிதத்தை செய்திருக்கிறார்கள். தகரம் போல, தகரத்துக்கு வீட்டுக்கு வேலியலுக்கு தகரம் அடைப்பேன் தானே, அதே மாதிரி மண்ணால் அந்த வேலியல் அடைக்கிறதுக்காண்டி அந்த மணல் துகள்களால் அந்த காகிதம் செய்திருக்கிறார்கள். பெரிய பெரிய இதார்கள். மணல் துகள்கள் என்பது சரியான பதில். எந்த நாட்டில் திருத்தலம் சென்ற பேருந்து விபத்துக்கு ஆனது? திருத்தலத்துக்கு போன இடத்துல இந்த பேருந்து திருப்பதியிலையா, கதிர்காமத்திலையா, மெக்காவிலையா? மெக்கா என்பது சரியான பதில். மெக்காவுக்கு அவர்கள் பிரதேசத்துக்கு போன இடத்துல பேருந்து ஆக்சிடென்ட் பண்ணி காயப்பட்டிருக்கிறார்கள். மெக்கா பேருந்து விபத்தில் இறந்தோர் தொகை எவ்வளவு? 40, 42, 45? காயப்பட்டவர்களிடமிருந்து இறந்தோர்களில் 42 பேர் இறந்திருக்கிறார்கள். 13 மாதங்களுக்கு பிறகு எந்த நாட்டில் எரிமலை வெடித்தது? கன காலத்துக்கு பிறகு இந்த எரிமலை இப்ப வெடித்திருக்கா? இட்டலிலையா, ஸ்பெயின்லையா, ஜப்பான்லையா? 13 அது நடுவில் வந்து நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அது 13 மாதங்களுக்கு பிறகு அந்த எரிமலை வெடித்திருக்கின்றது. ஜப்பான் என்பது சரியான பதில். ஜெயில போட்டுக்கு போவோம். செல்வி நித்யானந்தன், ஜெயமலஜயம், கலைவாணிமோகன், நேவிசி, பத்மினி, சரோஜினி, சோதிராஜா, 6 அன்புறவுகள் பங்கேற்றிருக்கிறீர்கள். சரி, அடுத்த கேள்விக்கு போவோம். 11வது கேள்வி. 2025 அதிகம் மதிக்கப்படும் நாடுகளில் முதலாவது நாடு, அதிகம் மதிக்கப்படுற சுவிஸ், நோர்வே. சுவிசன் தான் போட்டுக்கிறேன். அதை ரெண்டில் ஒரு நாளை போட்டு விடுங்க. அதிகமாக மதிக்கப்படும் நாடுகள். சுவிஸ் என்பது சரியான பதில். 12வது கேள்வி. 2005 மதிக்கப்படும் நாடில் 2வது நாடு இது? கனடா, ஸ்வீடன், நோர்வே. மதிக்கப்பட எல்லா வளங்களாலும் இப்போ 2025 கணக்கு பார்த்திருக்கிறார்கள். கனடா என்பது சரியான பதில். 13வது கேள்வி. மதிக்கப்படும் இடத்துல 3வது இடத்தில் உள்ள நாடு இது? அறிந்து கொள்வதற்காக நான் தந்திருக்கிறேன், அறிந்து கொள்ளுங்கள். நோர்வேயா, பின்லாந்தா, ஸ்வீடனா? 3வது நாடு. இந்த போர்க்கு பிரச்சனைகள், குற்றங்கள், அதுகள் இல்லாத இருக்கிற மதிக்கப்பட்டிருக்குது. நோர்வே என்பது சரியான பதில். 14வது கேள்வி. இந்தியா எத்தனையாவது இடத்தில் உள்ளது? 45வது இடத்துல, 47வது இடத்துல, 48வது இடமா? 45வது இடத்துல இந்தியா இருக்கின்றது. 15வது கேள்வியும் அமெரிக்கா எத்தனையாவது இடத்தில் உள்ளது? 48, 50, 55? 48வது நாடாக இருக்கின்றது. இப்ப ட்ரம்ப் பிரச்சனையால அது எல்லாம் கீழே போயிட்டது. இப்ப 16வது கேள்வியும் இந்தியாவில் புனித பூமி என்று இதை அழைக்கிறார். இந்தியாவில் புனித பூமி எது? ராமநாதபுரம், சிவகங்கை அல்லது ராமேஸ்வரம்?
ராமேஸ்வரம் என்பது சரியான பதில். 17வது கேள்வி. இந்தியாவில் மஞ்சள் நகரம் என்று இதனை அழைக்கின்றார்கள். ஈரோடு, கரூர் அல்லது தேனி? ஈரோடு என்பது சரியான பதில். 18வது கேள்வி. இந்தியாவின் பூட்டு நகரம் என்று இதை அழைக்கின்றார்கள். நாமக்கல், திண்டுக்கல், திருப்பூர். பூட்டு நகரம் திண்டுக்கல் என்பது சரியான பதில். 19வது கேள்வி. இந்தியாவின் முத்து நகரம் என்று இதனை அழைக்கின்றார்கள். நீலகிரி, தூத்துக்குடி அல்லது திருச்சி? தூத்துக்குடி என்பது சரியான பதில். 20வது கேள்வி. இந்தியாவில் மலைகளின் ராணி எது? சிவகங்கை, நீலகிரி அல்லது சேலம்? மலைகளின் ராணி என்பது நீலகிரி. நீலகோட்டுக்கு போவோம். செல்வி நித்யா, ஜெயமலா, நேவிஸ்ரீ, கலைவாணி மோகன், நேவி சரோஜினி, பத்மினி, கமலாந்தன். 21வது கேள்வி. உலகிலே வெயில் பாதுகாப்பிற்கா வீதியில் ஒரே ஒரு குடை எந்த நாட்டில் அமைத்திருக்கிறார்கள்? இந்த வெயில்னு சொல்லி குடை ஒன்று சோமாலியா, சவுதி அரேபியால, துபாயிலையா? பார்க்க நல்ல அழகா இருந்த சவுதி அரேபியாவில் தான் அந்த குடியை விரிச்சிருக்கிறார்கள். அது ரோட்டில் விரிச்சிருக்கிற ரோட்டால பூராக்களுக்கு வெயில் பிடிக்காம இருக்கிறக்காண்டி அது பக்கத்தில் பெரிய பெரிய ஹோட்டல்கள் எல்லாம் இருக்கு. அதுக்குள்ள போன உடனே எல்லா குடையும் அப்படியே விரியும். எத்தனை குடை அதில் சேர்த்து அதில் வச்சிருக்கிறார்கள் வைப்போம். அதே நிழலுக்கு எத்தனை குடம் வைத்துள்ளனர். எல்லாம் ஒரே நேரத்தில் தொடர்ந்து வச்சிருக்கு, ஒரே இடத்துல விரியும். அதை போன உடனே விரித்து காட்டுறது. 200, 225, 250 சின்ன குடிகளில் பெரிய குடிகள். அதுகளில் பார்க்க அழகாக இருந்தது. 250 குடைகள் சேர்த்து குடை அமைத்திருக்கிறார்கள் சவுதி அரேபியாவில் நிழலுக்காக வேண்டி, மக்களுக்காண்டி. சவுதி அரேபியாவின் நிழலுக்கு அமைத்த குடையின் உயரம், கட்டிட உயர்வு என்ன? 6 மாடி கட்டிட உயர்வா இருக்கா, இல்லை 8 மாடி கட்டு உயர்வா, அல்லது 10 மாடி கட்டு உயர்விலேயே அதை அமைத்திருக்கிறார்கள். 8 மாடி கட்டிட உயர்வில் அதை பதித்திருக்கிறார்கள். இந்தியாவில் மொத்த ரயில்கள் எத்தனை? 7349, 7549 அல்லது 7749? அங்க ஓடுறேன். 7349 ரயில்கள் இந்தியாவில் சேவையில் இருக்கின்றது. இந்தியாவில் ரயிலில் தினமும் பயணம் செய்வோர் தொகை என்ன? ரயில் பிரயாணத்தில் செய்கிற பயணிகள் 1.5 கோடி, 2.5 கோடி அல்லது 3.5 கோடி? 2.5 கோடி ஒவ்வொரு நாளும் இந்த மக்கள் பிரயாணம் செய்கிறார்கள் ரயில் பிரயாணம். உலகின் விலை உயர்ந்த விசா அணுகுமுறையில் செலவு மிக்க சுற்றுலா நாடு எது? சுற்றுலாவுக்கு விலை உயர்ந்த விசா அணுகுமுறையில் பூட்டான், மாலத்தீவு, ஸ்பெயின்? பூட்டான் என்பது சரியான பதில். சரியான கஷ்டம் இந்த நாட்டுக்கு போகிறது. அதுக்கு அந்த போகிற செலவுக்கு நிறைய காசு, அந்த விசாவுக்கெல்லாம் நிறைய காசாம் பூட்டானுக்கு போகிறேன்டா. 27வது கேள்வி. கற்பத்தில் ஒரு குழந்தை குரல் ஒலிகளை எப்போது கேட்க முடியும்? கற்பத்தில் ஒரு குழந்தை என்ற குரல் ஒலிகளை 2 தொடங்கி 3 வாரமா, 2 தொடங்கி 4 வாரங்களா, 2 தொடங்கி 5 வாரங்கள்லையா? தாய்க்கு தெரியுமா அந்த உணர்வு? 2 தொடங்கி 3 வாரங்கள்ல அதை அறிந்து கொள்வார்கள். பிறக்கும்போது குழந்தையின் மூளையின் நிறை என்ன? பிறக்கும்போது குழந்தையின் மூளையின் நிறை என்ன? 300 கிராம் அல்லது 350 கிராம் அல்லது 400 கிராம்?
350 கிராம் என்பது சரியான பதில். 29வது கேள்வி. கருப்பு நிறத்தில் முட்டையிடும் நிறம் பறவை இனம் இது. கருப்பு நிறத்துல முட்டையிடும் பறவை இனம் இது. காட்டுக்கோழி, காட்டு வாத்து, மணிப்புறா. காட்டு வாத்து என்பது சரியான பதில். 30வது கேள்வி. உலகில் மிக அறிவாளிகள் உள்ள முதலாவது நாடு எது? அறிவாளிகள் உள்ள முதலாவது நாடு எது? ஜப்பான், தென்கொரியா அல்லது கனடா? அறிவு மிக்கவர்களா இருக்கிறவர்களா? ஜப்பான் என்பது சரியான பதில். வீட போட்டுக்கு போவோம். செல்வி நித்யானந்தன், நேவிஸ்வி, கலைவாணி மோகன், ஜெயமலர்ஜியம். அடுத்த கேள்விக்கு போவோம். 31வது கேள்வியும். உலக அறிவாளிகள் உள்ள 2வது நாடு எது? தாய்லாந்து, தாய்வான் அல்லது சிங்கப்பூர்? தாய்வான் என்பது சரியான பதில். இப்போதே கணக்கின்படிதான் எடுத்திருக்கிறார்கள். இந்தியாவின் போக்குவரத்து சிக்னல் இல்லாத மாநிலம் இது. இந்தியாவில் போக்குவரத்துக்கு சிக்னல் இல்லை, அந்த ரோட்டுக்கு சிக்னல் இல்லை. ஆந்திராவா, ராஜஸ்தானா, உத்தராவிலையா? உத்தரப்பிரதேசமா, ஆந்திரா பிரதேசமா, ராஜஸ்தானா? ராஜஸ்தான் என்பது சரியான பதில். 33வது கேள்வி. வேட்டை நாய்கள் பந்தயத்திற்கு தடை விதி கோரியுள்ள நாடு இது. தடை விதிக்கிற கோரியுள்ள நாடு இது. நியூசிலாந்து, அயர்லாந்து, ஸ்காட்லாந்து? வேட்டை நாய்களை பந்தயத்திற்கு தடை விதிக்கிற கோரியுள்ள நியூசிலாந்தா, அயர்லாந்தா, ஸ்காட்லாந்தா? நியூசிலாந்து என்பது சரியான பதில். 34வது கேள்வி. கோபி பயிர்கள் தோன்றிய கண்டம் எது? கோபி பயிர்கள் தோன்றிய ஆசியா, ஆப்பிரிக்கா, ஆசியா அல்லது அமெரிக்கா? ஆப்பிரிக்கா என்பது சரியான பதில். ஐரோப்பியாவின் விளையாட்டு மைதானம் என்று இது அழைக்கப்படுகின்றது. சுவிசு, பெல்ஜியம், போலந்து விளையாட்டு மைதானம் என்று இதை அழைக்கின்றார்கள். சுவிஸ் என்பது சரியான பதில். 36வது கேள்வி. கட்டளையிட விரும்புவன் முதலில் பணிவதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். இது யாருடைய கூற்று? பிக்காசோ, அரிஸ்டாட்டில் அல்ல பெர்னாட்சோ? அரிஸ்டாட்டில் என்பது சரியான பதில். 37வது கேள்வி. இதயம் சொல்வதை செய், வெற்றியோ தோல்வியோ அதை தாங்கும் சக்தி அதற்கு மட்டும்தான் உண்டு. இது யாருடைய கூற்று? சுவாமி விவேகானந்தர், சுவாமி விவேகானந்தர் அல்லது ஆறுமுக நாவலனர்? சுவாமி விவேகானந்தர் என்பது சரியான பதில். 38வது கேள்வி. கல்வியும் நன்னடத்தையும் ஒரு மனிதனை நல்லவன் ஆக்குகின்றான். இது யாருடைய கூற்று? கார்ல் மார்க்ஸ், அரிஸ்டாட்டில் அண்ட் கன்பூசியஸ்? இது அரிஸ்டாட்டில் என்பது சரியான பதில். உலகின் 2வது உயர்ந்த கிரகம் எது? 2வது உயர்ந்த கிரகம் எது? புதன், சனி அல்லது வியாழன்? சனி என்பது சரியான பதில். இறுதி கேள்வியாக. இன்டர்நெட் அமைப்பை முதலில் உருவாக்கிய நாடு எது? இன்டர்நெட் அமைப்பை முதலில் உருவாக்கிய நாடு சீனா, அமெரிக்கா அல்லது ஜெர்மனி? அமெரிக்கா என்பது சரியான பதில். போட்டுக்கு போவோம். முதலாவது இடத்துல செல்வி நித்யானந்தன், 2
முதலாவது இடத்துல செல்வி நித்யானந்தன் 1916 புள்ளிகள் எடுத்திருக்கிறீர்கள், உங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். ரெண்டாவது இடத்துல நேவிஸ் பிலிப்பு 1652 புள்ளிகள் எடுத்தது, உங்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். மூன்றாவது இடத்தில் நேவிஸ் பிலிப்பு, மூன்றாவது இடத்தில் ஜெயமலஜெயம் 1352 புள்ளிகள் எடுத்திருக்கிறீர்கள், உங்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். நாலாவது இடத்துல கலைவாணி மோகன், நான்காவது இடத்துல 1183 புள்ளிகள் எடுத்து, உங்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். ஐந்தாவது இடத்துல சரோஜினி சோதிராஜா 1029 புள்ளிகள் எடுத்திருக்கிறேன், உங்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். ஆறாவது புள்ளி பத்மினி கமலகாந்தன் 918 புள்ளிகள் எடுத்திருக்கிறேன், உங்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். ஏழாவது இடத்துல சிவமணி அவர்கள் 555 புள்ளிகள் எடுத்தீர்கள், உங்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். நீங்கள் பங்கு பெற்று சிறப்பித்தமைக்கு உங்களுக்கும் வாழ்த்துக்கள். எல்லோரும் வெற்றியாளர் என்பதை தெரிவித்துக் கொண்டு எதுவும் கேள்வி நான் உங்களோட ஜியான் அறிவு கலந்தியம் 24 பயனுள்ள 75 கேள்விக்குரிய மறுமொழியை தந்து கொள்கிறேன். மாற்றி போட்டேன் வாரம். வயதானுள் அதிகமுள்ள முதலாவது நாடு அது மொனோக்கோ. மொனோக்கோ நாட்டில் வாழும் மக்களின் தொகை எவ்வளவு? அது 38,000. வயதானால் வாழும் இரண்டாவது நாடு எது? அது ஜப்பான். வயதானர் வாழும் நாடுகளில் மூன்றாவது இடத்தில் உள்ள நாடு எது? அது இத்தாலி. வயதானால் வயது என எவ்வளவு கணக்கிட்டுள்ள? 65 வயதுக்கு மேல். கற்காயுதம் புது கண்டுபிடியில் அறிமுகப்படுத்தும் நாடு எது? அது சீனா. இயற்கை வளங்கள் நீர் காற்று மாசுபடாமல் காப்பதற்கு கற்காயுதம் எதனால் செய்கின்றார்கள்? மணல் துகள்களால் அது செய்கிறார்கள். எந்த நாடு திருத்திரம் சென்ற பேருந்து விபத்தானது? மெக்காவிலே. அதில் மெக்கா பேருந்து விபத்தில் இறந்தோர் தொகை 42. அதுக்கு அதிகமான பேர் காயப்பட்டிருக்கிறார்கள். இந்தியாவில் அதிகம் பேர், இந்தியாவிலேருந்து போன அதிகம் பேர் காயப்பட, இந்தியாவுக்கு ஒரு பிளேன் மட்டும் போயிருக்குது அங்கே அடக்கத்துக்கு என்ன தெரியல. இந்தியாவிலேருந்து மக்கள் சொந்தக்காரர் போயிருக்கணும். 13 மாதங்களுக்கு பிறகு இந்த நாட்டில் எரிமலை வெடித்துள்ளது? அது ஜப்பான்ல. அது 2025 அதிகம் மதிக்கப்படும் நாடுகளில் முதலாவது நாடு இது? அது சுவிட்சர்லாந்து. அதிகமாகும் நாடுகளில் 2வது இடத்தில் உள்ள நாடு இது? அது கனடா. 3வது இடத்தில் உள்ள நாடு எது? அது நோர்வே. இந்தியா எத்தனாவது இடத்தில் உள்ளது? அது 45வது இடத்தில் உள்ளது. அமெரிக்கா எத்தனாவது இடத்தில் உள்ளது? 48வது இடத்தில் உள்ளது. இந்தியாவில் புனித பூமி என்று இதனை அழைக்கிறது? ராமேஸ்வரம். இந்தியாவில் மஞ்சள் நகரம் என்று இதனை அழைக்கிறார்கள்? அது ஈரோடு. இந்தியாவில் பூட்டு நகரம் என்பது என்னது? திண்டுக்கல்.
இந்தியாவின் முத்து நகரம் என்பது அது தூத்துக்குடி. இந்தியாவின் மலைகளின் ராணி என்று இதனை அழைக்கின்றார், அது நீலகிரி. உலகிலே வெயில் பாதுகாப்புக்காக இதில் ஒரே ஒரு பெரிய குடை எந்த நாட்டில் அமைத்திருக்கின்றார்கள், அது சவுதி அரேபியா. அரேபியா நிழலுக்கு எத்தனை குடை அமைத்திருக்கிறார்கள்? 250 குடைகள் தொடுத்து அமைத்திருக்கிறார்கள். பார்க்க அழகா இருந்தது. இந்த நிழலுக்கு அமைத்த குடையின் கட்டிட உயர்வு என்ன 8 மாடி கட்டிடம் உள்ள உயரத்தில் இருக்கிற மாதிரி அந்த உயரத்துக்கு வைத்திருக்கிறார்கள். இந்தியாவில் மொத்த ரயில்கள் இத்தனை ஓடுகின்றன, 7349. இந்தியாவின் ரயில் தினமும் பயணம் செய்வோர் தொகை என 2.5 கோடி. உலகில் விளைந்த விசா அணுகுமுறையில் செலவுமிக்க சுற்றுலா நாடு இது, அது பூட்டான். கற்பத்தில் ஒரு குழந்தை குரல் ஒலிகளை எப்போது கேட்க முடியும்? அது 2 அல்ல தொடங்கி 3 வாரத்துக்குள் கேட்கலாம். பிறக்கும் போது குழந்தையின் மூளை நிறைய அளவு 350 கிராம். கருப்பு நிறத்தில் முட்டையிடும் பறவை இனம் எது? அது காட்டு வாத்து. உலகில் மிக அறிவாளிகள் உள்ள முதலாவது நாடு எது? அது ஜப்பான். உலகில் அறிவாளிகள் உள்ள 2வது நாடு எது? அது தாய்வான். இந்தியாவில் போக்குவரத்து சிக்னல் இல்லாத மாநிலம் எது? அது ராஜஸ்தான். வேட்டநாயல் பந்தயத்துக்கு தடை விதித்து கோரியுள்ள நாடு எது? அது நியூசிலாந்து. கோபி பெயர்கள் தோன்றிய கண்டம் எது? அது ஆப்பிரிக்கா, பிரேசில். அந்த இடம் பிரேசில, ஆப்பிரிக்கா. ஐரோப்பான் விளையாட்டு மைதானம் என்று இதனை எந்த நாடு அழைக்கப்படுகின்றது? அது சுவிட்சர்லாந்து. கட்டளையிட விரும்புவன் முதலில் பணம் பணிவதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். அது யாருடைய கூற்று? அரிஸ்டோட்டில். இதயம் சொல்வதை செயின் வெற்றியோ தோல்வியோ அதை தாங்கும் சக்தி அதற்கு மட்டுமே உண்டு என்று யாருடைய கூட்டது? சுவாமி விவேகானந்தர். கல்வியும் நல்லிடத்தையுமே ஒரு மனிதனை நல்லவனாக்குகின்றான், இது யாருடைய கூட்டது? இதுவும் அரிஸ்டோட்டில். உலகின் 2வது உயர்ந்த கிரகம் எது? அது சனி. இன்டர்நெட் அமைப்பை முதலில் உருவாக்கிய நாடு எது? அது அமெரிக்கா. அன்பான உறவுகளே, உங்களுக்கு இந்த கேள்விகள் எப்படி இருந்தது? உங்களுக்கு கேள்விகள் தெரிஞ்ச கேள்விகளா இருந்தா லேசா இருந்ததா, கண்டுபிடிக்கக்கூடியதா இருந்ததா? இன்றைக்குத்தான் பல கேள்விகளை நான் அறிந்திருந்தேன். கேள்விகளுக்கு நன்றி ஜானடசன் அவர்கள். மலைகளின் ராணி அல்லது மலைகளின் அரசி என்று ஊட்டியைத்தான் சொல்வார்கள். அதை பார்த்து கொள்ளுங்க. மற்றது அதை உதகமண்டலம் என்று சொல்றது. நீலகிரி என்று போட்டீங்கன்னா நீலகிரி மலைத்தொடரில் தான் வர்றதை ஒழிய நீலகிரி அது இல்லை. அதை ஒரு பாருங்க, அவ்வளவு. அதுதான் இந்த பட்டியல் ஒன்று நேற்று வந்திருந்தது. அது இப்ப இதுல அது நெடுக துவக்கமே அது உதகமண்டலம் அல்லது மலைகளின் அரசி மலைகளின் ராணி என்று ஊட்டியைத்தான் சொல்வார்கள். மற்றது அது நீலகிரி என்று போட்டீங்க, அது நீலகிரி மலைத்தொடர். இல்ல, நீ நேற்று ஒரு பட்டியல் வந்திருந்த அதை பார்த்துதான் நான் எழுதியிருந்தேன். காட்டுறேன். நான் 15 வச்சிருக்கிறேன். அது எனக்கு அது தெரியல. எனக்கு தெரிஞ்சதான் தெரியல. வணக்கம் ஜெயாக்கா. நானும் கேள்விகள் சில கேள்விகள் எனக்கு கொஞ்சம் தெரிஞ்ச கேள்விகள் மாதிரி தான் இருந்ததெல்லாம். நானும் கொஞ்சம் போட்டு தான் 2வதுக்கு வந்திருக்கிறேன். வாழ்த்துக்கள். பட்டியல பாருங்க. புனித பூமி ராமேஸ்வரம், ஈரோடு மஞ்சள் நகரம், கரூர் மஞ்சள் நகரம் எதுன்னு சொன்னீங்க? ஈரோடு.
ஈரோடு. ஈரோடு. அது தெரிஞ்சது இவ்வளவு விட்டாச்சு. பூட்டுக்கு திண்டுக்கல். ஊட்டு திண்டுக்கல்ல இந்த பட்டியல் போட்டிருந்தாரு பெயர்களும் ஊர்களும் ஆண்டு. நாமக்கல் வந்து முட்டை. நாமக்கல் முட்டையும் இருக்குதான். ஆனா இதுல போட்டிருந்தது அது நாமக்கல் திண்டுக்கல் பூட்டினரும், திருச்சி மலைக்கோட்டை நகரம், திருநெல்வேலி தென்னிந்தியாவில் ஆக்ஸ்பார்டு, திருப்பூர் தமிழ்நாட்டின் பின்னவனால், நாமக்குடி தூத்துக்குடி முத்துக்கள் முத்துநகரம், நாமக்கல் தமிழ்நாட்டின் முட்டை நகரம், நீலகிரி மலைகளின் ராணி. இதுல இருந்ததான் அந்த பட்டியல் நேற்று வந்திருந்தது. அதை நான் இதுல கொப்பி பண்ணிட்டு அதுல இருந்து தான் எடுத்தேன். நான் நீங்கள் சொல்றது எனக்கு தெரியல. சில புது பட்டியல் இது. லங்காசிரியில வந்ததா? இல்ல இந்த இந்த இதுல பேஸ்புக்ல வந்தது. திருப்பூர் நகரம், தஞ்சாவூர் தமிழக திருப்பூர் போடையில கொஞ்சம் ஒரு 18 இதுகள் போட்டிருந்தேன். 20 இடங்கள் ஒன்று இதுவும் போட்டு வந்துருது. நான் நீட்டு அப்படியே ராமநாதபுரம் புனித பூமி, ஈரோடு மஞ்சள் நகரம், கரூர் நெசவாரலின் வீடு, கன்னியாகுமரி இந்தியாவின் தென்னிலை எல்லை, காஞ்சிபுரம் ஆலய நகரம் ஏரி மாவட்டம், கோயம்புத்தூர் தென்னிந்தியாவின் மான்செஸ்டர், சிவகங்கை சரித்திரம் உறையும் பூமி, சென்னை தென்னிந்தியாவின் கலாச்சார நுழைவாயில், சேலம் மாம்பழ நகரம், தஞ்சாவூர் தமிழக அரசி கிண்ணம், தருமபுரி தோட்டப்பயிர் பூமி, திண்டுக்கல் பூட்டு நகரம், திருச்சி மலக்கோட்டை நகரம், திருநெல்வேலி தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்டு, திருப்பூர் தமிழ்நாட்டின் பின்னாடை தலைநகரம், தூத்துக்குடி முத்து நகரம் துறைமுக நகரம், தமிழ்நாட்டின் நுழைவாயில், தேனி இயற்கை விரும்பிகளின் பூமி, நாகப்பட்டினம் சமய நல்லிணக்கத்தின் பூமி, நாமக்கல் தமிழ்நாட்டின் முட்டை நகரம், நீலகிரி மலைகளின் ராணி. இந்த 20 இதுகள் வந்து நான் இதை எடுத்து வச்சிருக்கிறேன். இந்த இதில் என்னென்றா தேவைப்படணும். நன்றி, வணக்கம். வேறு யாரும் உங்களுக்கு கேள்விகள் பிடிச்சதா? அறிந்தீர்களா? நிறைய புது தகவல்கள் எல்லாம் அறியக்கூடியத. நான் பொது அறிவு கலந்தபடியா பொதுவாக நான் எடுக்கிறேன். நீங்கள் அறிந்து கொள்றதுதான் நல்லது. எல்லாம் அறிய வேண்டிய கேள்விகளாக தான் இருந்தது. நான் அதைத்தான் தெரிந்தெடுத்தேன். சரியா எல்லாருக்கும்? கண்டுபிடிக்க போவோம். அன்பான உறவுகள், கண்டுபிடி 2 கேள்விகளுக்கு ஒரு விடை. பொருள் மாறாம இருக்க வேணும். 2 கேள்விகளும் நான் சொன்ன பிறகு நீங்கள் விடியலை சொல்லுங்கோ. ஒரு கேள்வியை நீங்க எடுத்துட்டு அதுக்கு விடியலை சொல்ல வேண்டாம். கடல்படு திரவியங்கள் 1. கடல்படு திரவியங்களில் இதுவும் 1. படிக்காத மூளை குறைந்தவர்களை இப்படியும் அழைப்பார்கள். என்னண்டு? கடல்படு திரவியங்களில் இது 1. படிக்காத மூளை குறைந்தவர்களை இப்படியும் அழைப்பார்கள். முட்டாள். முதல்ல கடல் படு திரவியமா? முத்து கடலுக்குள்ள இருக்கிற எல்லாம் கடல் படு திரவியங்கள் தான். இல்ல, ஊரி. படிக்காத மூளை குறைந்தவர்களை இப்படி அழைப்பார்கள். ஊரி. நான் கிளிஞ்சல் சொல்றேன். கிளிஞ்சல் ஒன்று இருக்குதானே கடல் படு திரவியத்துல. கிளிஞ்சல் என்ன? அது முத்து மாதிரி இருக்கும். சின்ன சிப்பிகள் மாதிரி சின்ன முத்துகள் மாதிரி இருக்கும். இல்ல, அது இல்ல. அது நான் அது மாதிரி அதோட சம்பந்தப்பட்டது. கடல்படு திரவியமா? கடல்படு திரவியங்களோட கடலுக்குள்ள இருக்கிற எல்லாம் கடல்படு திரவியங்கள் தான். சிப்பி வரும், முத்து மாதிரி வரும், சின்ன ஊரி வரும், பூரி, அது மாதிரி தானே. மற்ற 2ஆவதுக்கும் கேள்விக்கும் தரவுக்கும் படிக்காத மூளை குறைந்தவர்களை இப்படி அழைப்பார்கள். மூளை குறைந்தவர்களை அழைக்கிறது.
முட்டை. ஊரி என்று இருக்குது அப்படி ஊரி சங்கு அப்படி இருக்குதா? அதானே வேற என்ன சொல்றோம்? உப்பு என்று சொல்றதா? உப்பு கடற்பட திரவியத்துல உப்பு வேற மூளை படிக்காத மூளை முக்கு குறைந்தோர். முக்கு என்றுதான் சொல்லுவோம். வேற என்ன சொல்றோம்? மண் மண் மட்டி மட்டி வாழ்த்துக்கள். மட்டி என்று சொல்றே இல்லையா? மட்டி மடியல் என்று சொல்றே இல்லையா? மட்டியா இருக்கிற மடியன் மட்டி தான் சரி. மட்டி மடியல் என்று முத்து மற்றது மட்டி தானே இருக்குது. மட்டிக்குள்ள தானே முத்து இருந்து எடுக்கிறார்கள். சிப்பி முட்டி மட்டி மட்டிய இந்த சிப்பியத்தான் மட்டியன்னு சொல்றது. அடுத்தது நேவிஸ் பிலிப். வீட்டின் பாதுகாப்பிற்கு ஏற்படுத்துவது. வீட்டின் பாதுகாப்பதற்கு ரெண்டு தடவை நான் சொல்வேன், சொல்லுங்க. வீட்டின் பாதுகாப்பிற்கு ஏற்படுத்துவது. இவ்விடைக்கு ஒரு பழமொழியும் உண்டு. இவ்விடைக்கு ஒரு பழமொழியும் உண்டு. வேலி வேலி. வேலி என்ற யாரு சொன்னது? வாணி. வாணி. வாழ்த்துக்கள். என்ன வேலிக்கு என்ன பழமொழி? வேலிய பைரமைந்தால் வேலிய பைரமே. வேலி பயிரமே ஆலி ஒரு வேலி என்று இல்ல, வேலியை பைரமேந்தான் நான் வச்சிருந்தேன். பசுவின் குணங்களில் ஒன்றானது. பசுவின் குணங்களில் ஒன்றானது. புத்த பிக்குகளை இப்படியும் அழைப்பதுண்டு. சாது சாது சாது. ஐயோ, மன்னிக்க வேண்டும். நான் இந்த பழைய புதுக்கேள்வியை சாரி நான் சரி கூடையில நான் வேற வெளி எடுத்து வச்சு அதை முதல் தந்தேன். 2 ஆண் கேள்வி 21 என்ன மன்னிக்க வேண்டும். அது எழுதும் போதும் வாசிக்கும் போதும் இதை கவனிக்கக்கூடும். எழுதும் போதும் வாசிக்க போதும் இது கவனிக்கப்படும். பயணம் செய்யும் போது இது இடம்பெறும். பயணம் செய்யும் போதும் இது இடம்பெறும். இதுதான் சரியான கேள்வியா? அது பழச நான் மாறி தந்துட்டேன். என்ன பயணம் செய்யும் போது? பயணம் செய்யும் போது இது இடம்பெறும். தரிப்பு 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 என்பது சரியான பதில். நேவிஸ். தரிப்பு என்பது சரியான பதில். 2வது மன்னார் மாவட்டத்தில் ஒரு நகரம். மன்னார் மாவட்டத்தில் இது ஒரு நகரம். இதுக்கு ஒரு பழமொழியில் முதலில் இதில் ஆரம்பம். ஒரு மன்னர். ஒரு பழமொழியின் முதல் செயலில் இது ஆரம்பம். சொல்லில இது ஆரம்பம். அந்த முதல் வேலிய பைரமேந்தால் அது மாதிரி தான் இது. ஒரு பழமொழியின் ஆரம்பம். அடம்பன் யார் சொன்னது? அடம்பன் கொடியின் 2ஆல் முடுக்கு சொன்னது? இருக்கும். ஜெயமலர். எல்லாரும் கதைக்கிறதுல யாருன்னு தெரியாது. விட்ட சத்தம் கேக்குது. சத்தம் விளங்குது இல்லை எனக்கு. ஒரு பொருளையோ அல்ல மரமோ முதலில் இருப்பது இது. ஒரு பொருளிலையோ அல்லது மரமோ வளர்வதற்கு முதலாக இருப்பது. இது ஒரு நோயும் ஒன்றாகும். இதுவும் ஒரு நோயும் ஒன்றாகும். வருமா? இல்ல, வேறு நோய். தேமல் இல்ல. ஒரு மரம் வளரவோ பொருளோ மரமோ வளர்வதற்கு முதலாக இருப்பது. ஆணி வேர் தான் வரும். வேர். தளிர் சொல்றேன். தளிர் இல்ல. நோய் உண்டு. ஒரு நோயுமா? வளர்றது. முட்டு. இல்ல. கொடி இல்ல. ஒரு நோய் கொடி இருக்குதா? படர் நோய் என்று படர் நோய் என்று இல்ல இல்ல. அது நான் பூனமுறதம் தானா? இது வேறு. யாரு முட்டு சொன்னது? நேர் சொல்லி சொல்லலா? அதான் அவருக்கு முட்டு பட்டு போச்சு. அது முட்டு சொன்னவன். அதான்
என்ன வாணி சொன்னீங்க? பொருள் மரம் வளர குருத்து சரி. குருநோய் தொழுநோய் மரம் வளர்றது. விளங்கலையா? இல்ல சொல்லுங்க என்னண்டு சொன்னீங்களா விட? அவர் முட்டு என்று சொன்னார். அதான் இல்ல முட்டு இல்ல, தவறு. வளர்வதற்கு கிளை இல்ல ஆ, இது வளர்றதுக்கு மரங்களில் முதலில் தோன்றுவது. இளம்புள்ள வாதம் அப்ப இளம் முதலில் தோன்றுவதன் இல்ல, ஒரு பொருளை மேல ஒரு பொருள் இருக்கு, இது இருந்தா தான் நாங்க அது வலாத பலன் கிடைக்கும். கண்டதுதான் அந்த கருத்து. பசலை முதலாக இருப்பது நீர் இல்ல. பட்டு என்று வருமா? ஒரு நோய் இல்ல. நோய் ஒன்று அதான். சின்ன முத்து அவ சொரியா இல்ல. சிடாங்கு சிறங்கு கடி சொறி என்று சொல்றேன். இல்ல இல்ல. வளர குப்பை குப்பை உனக்கு வராது. நோய் சொறி இருக்குது. தலையடி என்றா இப்போ தலையடிக்கிறாங்க. அம்மை அந்த மரக்கேள்விய சொல்லுங்க ஒரு தரம். மரத்தின் ஒரு பொருளோ ஒரு மரமோ வளர்றதுக்கு இது முக்கிய காரணமா இருக்கும். ஆணி வேர் அதுதான் ஆணி வேறுண்டா. அது இந்த கருத்து என்ன, அது பழுதுக்கும் வரணுமே, பின்னுதான் நோய்க்கும் வரணும் எல்லாம். நீங்க சொன்னது சரி. அதத்தான் முதல் நானும் சொன்ன, ஆணி கூட வர்றதானே காலில் இல்ல. இல்ல இல்ல. ஆணி வேறுக்கான வேறு ஒரு சொல்ல வரும். பொருளும் எல்லாம் வருது. பொருளும் வருது, மரமும் வருது. அதான் ஒரு நோயை யோசிச்சு பாருங்க. மூல நோய், மூல நோய். வாழ்த்துக்கள். மூலவேர் மூல நோய். வாழ்த்துக்கள் செல்வி நித்யானந்த். எல்லாத்துக்கும் மூலம் இருந்தா தான் மூலம் வேணும். என்ன அடுத்தது, உடம்பில் உள்ள மாற்றத்தை உடம்பில் உள்ள மாற்றத்தை கண்டு இப்படி கூறுவார்கள். கண்டவுடன் இப்படி கூறுவார்கள். ஒரு ஆளது மாற்றத்தை கண்டுட்டு, அதிகம் இந்தியாவில் பெண்கள் காலையில் செய்து கொள்வது. அதிகம் இந்தியாவில் பெண்கள் கோலம் சொல்லி முடியுடன் சொல்லி போட்டீங்க. கேள்வியில கேட்டுட்டு சொல்லுங்க தயவு செய்து. யாரு சொன்னது? பத்மினி. இது ஒரு பறவையின் செயற்பாடு. இது ஒரு பறவையின் செயற்பாடு. மருத்துவர் குளிகளை இப்படி குழந்தைகளுக்கு கொடுக்கும்படி சொல்வார்கள். இது ஒரு பறவையின் செயற்பாடு. மருத்துவர் குழந்தைகளை இப்படி குழந்தைகளுக்கு கொடுக்கும்படி சொல்வார்கள். குளிகைகள், டேப்லெட்ஸ்கள். சொட்டு பறவையின் செயற்பாடா? கரைத்து கரை என்றது சரியா ராகம் கரைகிறதானே. குழந்தைகளுக்கு கரைச்சு கொடுப்பாரு செல்வாரு வாணிமோகன். இது ஒரு நல்ல நிறத்தை குறிப்பது. ஒன்றை தடவி பார்த்து இப்படி இருக்கும் என்பார்கள். நிறத்தை குறிப்பது சொல்றீங்க. ஒரு நல்ல நிறம், ஒரு நிறத்தின் பேரோ
சிவப்பு சிவப்பு வெண்மை வெண்மை ஒன்றை தடவி பார்த்து படிக்க சொல்லுவார்கள் அவள் பழுப்பு பழுப்பு நிறம் பழுப்பு சிவப்பி சிவப்பு மஞ்சள் இல்ல இந்த தடவி தடவி பார்க்கல ஒரு நல்ல நிறத்தை குறிப்பது. நல்ல இல்ல அது சரி. தடவி பார்க்கறது மிருதுவா இருக்கு, பட்டு இதா அதான் இருக்கு, சாஃப்டா இருக்கு. அப்படித்தானே சொல்லுவோம். அதான் அது தமிழ்ல சொல்லுங்க. கத்தரிப்பு மெதுமை தமிழ்லாம் சொன்னது மெதுமை, பட்டு, மிருது. ஊதா ஊதா தடவி பார்த்து தடவி பார்த்தேன் கருப்பு 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 ஊதா சொல்லாது. தடவுறோ வேற என்ன தடவி தடவி பச்சை என்று வருமா பச்சை பட்டு ஆ நல்ல நிறம் பட்டு மற்றதும் வரணுமே. அது அதான். மற்றதுக்கு தடவி பார்க்க இல்லாம கிடக்கு என்னத்த தடவுறது என்னதான் வன்னிறம் அத சொன்னா இல்லோ ஏதாவது ஒரு தடவை தாங்க தடவி பாக்குறேன்டா என்னத்த தடவி பாக்குறேன் இப்ப பிளட்ட தடவி பாக்குறேன்டா சிவப்பு தெரியும் நீலம் ஒரோஞ்ச சொல்றேன் ஒரோஞ்ச் சொரசொரப்பா இருக்கும் தடவி பார்த்தா ஒரோஞ்ச் சொரசொரப்பா அதான் தடவி பாக்குறதுக்கு விளங்க இல்லையாக்கா ஒரு பூனைக்குட்டியோ அல்லது ஒரு நாய்க்குட்டியோ நாங்க தடவி பார்க்க இப்படி இருக்கும். ஒரு உடுப்பை மெது தன்ன மெதுவா மெதுவா இருக்கிறது இல்ல மெதுவா இல்ல அப்படி வரும் அது செல்வி நித்யானந்தன் நீங்க சொன்ன நீங்க சரி அந்த நிறம். ஆனா அதை இதுக்கு ரெண்டும் பொருத்தக்கூடியதா சொல்லுங்க. என்ன பஞ்சு நிறத்தை சொன்னா பஞ்சு ஊதாவா? பச்சை பஞ்சு பச்சையோ பட்டு பச்சை. போல இருக்குன்னு சொல்லுவோம் பட்டு போல பட்டு பஞ்சு 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 ரெண்டா வெள்ள தானே வரும் பச்சைக்கு பச்சைன்னு சொன்னீங்க, பச்சைக்கு ஆமா. போறீங்கன்னு சொல்றது. பச்சை பசுமை பசுமை உண்டு பசுமை பசுமை பசுமையா இருக்குண்டு வசந்தா பசுமையா இருந்தது. பச்சைக்கு பசுமை என்றுதான் இன்னொரு சொல்லு. ஓ பசுமை ஓகே பச்சை. ஆமா ஆமா பசுமை நிறம் பச்சை ஓகே செல்வி நித்யானந்தன். வேடர்கள் இப்படி ஆயுதங்களை மிருகங்களை பிடிப்பார்கள். வேடர்கள் இப்படி ஆயுதங்களை பாவித்து மிருகங்களை பிடிப்பார்கள். வயல்களில் நீரை வரம்பு வெட்டி விடுவார்கள். வீட்டு எய்தல் வெட்டி வெட்டி வெட்டுறது. இல்ல வீட்டை ஆதித்தான அப்படி என்ன வயல்ல என்ன செய்வது வயல்களை நீரை அணை வரம்பு கட்டுவார்கள் அணை களை களை வேடர் இப்படி ஆயுதங்களை இப்படி களைய குறி 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 வச்சு பிடிக்கிறத வரும் வயல்களை நீரை வெட்டி என்ன குறியா வருது? நீரை வெட்டி குழி குழி வைக்கிறது தானே குழி இல்ல வேடர்கள் நீரை இப்படி- வரம்பு கட்டி இப்படி விடுவார்கள். மற்ற வேடர்கள் என்ன செய்யறவன் இப்படித்தான் ஆட்களை பிடிக்கிறது ஆயுதங்களால இப்படித்தான் வைப்பார். அணை, கெட்ட போல் வயல்களில நீரை கேட்ட போலா? இல்ல இல்ல எரி எரி இல்ல துவக்கு துவக்கால செய்யணும் வயல்ல நீரை பாய்ச்சறது சொல்றீங்களா? வாழ்த்துக்கள். பாய்ச்சுறதானே நீரை பாய்ச்சு வேடர் செய்து மிருகங்களை பிடிக்கிற அம்பால இது பாய்ச்சுறது, அன்பால எறிகிறது இல்ல. பாய்ச்சி பாய்ச்சி, என்பது வாணிமோகனுக்கு. பாச்சு தங் சிலிப்பாது வாணி வாணியில கதைய காணையில வாணி கம்மன் இருக்கிறீங்க பதில் தெரிஞ்சதானே சொல்லலாம். அசாபன் உடுப்புகளை பலதர் இப்படியாக செய்வார்கள். உடுப்புகளை பலதை இப்படியாக செய்வார்கள். காவலர்கள் அரும்புகள் பறவைன்ற செயற்பாடு இது. மடிப்பு சுருக்கு சுருக்கு இல்ல கூட்டு இல்ல ரெண்டாவது தடவை என்ன காவலர்கள் எறும்புகள் பறவைகள் இப்படியாக அதனுடைய செயற்பாடு உண்டு. வரிசையாக கூட்டம் அணிவகுக்கிற அணி என்ற சரியான பதில். உடுப்புகளை பல இப்படி அணிந்து கொள்வார்கள். மற்றது காவல் எறும்புகள் பணி அணியாக போவார்கள். என்ன ஓ செல்வி. ஆக இதெடுக்க இல்லாது இப்படியான சொற்கள்
விளங்குனா சரி. சிலருக்கு பாதத்தில் இது வருவது உண்டு, சிலருக்கு பாதத்தில் இது வருவது உண்டு. ஒன்றை தொங்க விட இது கட்டாயம் தேவை. ஆணி 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 அப்போதான் என்பது வந்துட்டு சரியான ஆணிதான் வரும். நேவிஸ் உண்டு. நேவிஸ் தான் சொன்னது. அப்போ சிலர் ஆணி கூடு ஆணி வந்தது இப்ப வந்துட்டு ஆணிக்கூடு. ஆணி சிலர் மேடையில் இப்படியாக பேசி கவரப்படுவார்கள், சிலர் மேடையில் இப்படியாக பேசி கவரப்படுவார்கள். கவரப்படுவது. பலகாரங்கள் செய்வதற்கு இதுவும் ஒரு செயற்பாடு. பாணி. ஆணி என்பது சரியானது. என்ன பது பாணி. பாணி பாணியா? பத்மினியா? இல்ல இல்ல வாணி வாணி. வாணிதான் வாணி. வாணி பாணியா பாணி சொன்னது பாணி. இது இன்றைக்கு வாணின்ற வாணி. வாணியின் பாணி வாணியின் பாணி. நெல்லை குற்றி இப்படி செய்து அரிசி எடுப்பார்கள், நெல்லை குற்றி இப்படி செய்து அரிசி எடுப்பார்கள். பெண்களுக்கு உடம்பிலிருந்து வெளியேறுவது இது. தீட்டு 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 நான் பத்தினி எனக்கு போடுங்க. நீங்க சொன்னா உங்களை தம்பு எங்களுக்கா? எங்களுக்கு எல்லாம் பேர் மறந்து சொல்ல ஆராய்ச்சியா வேண்டாம். தேவையில்லை. எங்களுக்கு வேண்டாம் வேண்டாம். பேர் சொல்ல எங்களுக்கு வேண்டவே வேண்டாம். எங்களுக்கு வேண்டாம். இது ஏற்பட்டால் பிரித்தெடுப்பது கஷ்டம், இது ஏற்பட்டால் பிரித்தெடுப்பது கஷ்டம். உணவு வகைகள் இந்த நிலையில் வந்தால் அதை நாம் காண்போம். உணவு வகைகளில் இந்த நிலையில் நாங்கள் பார்ப்பதுண்டு. களி பூஞ்சனம் முதலாவது களி போட்டு போகல. பிரித்தெடுப்பது கஷ்டம்ன்றீங்களா? இது 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 ஏற்பட்டால் பிரித்தெடுப்பது கஷ்டம். ஒட்டி ஒட்டி இல்ல, உணவுகளில இதை நீங்க பார்த்திருப்பீர்கள். இடியப்பம் இடியப்பம் என்ன வருது? இது வருகுதான். புட்டு புட்டு பான் பான் குழந்தை இது ஏற்பட்டா பிரித்தெடுப்பது புட்ட முடியும். என்ன காஞ்சால் 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 எதை பிச்சை காஞ்சி போனால் சொல்றீங்க ராஜா? இது ஏற்பட்டால் ஓ பிரித்தெடுப்பது கஷ்டம். சிக்கல் காஞ்சி போனால் சிக்கல் யார் சொன்னது? நேவிஸ் சிக்கல் என்பது சரியான பதில். இடியப்பத்துல சிக்கல், இடியப்பத்துல சிக்கல் சொல்றே இல்லையா? இடியப்பத்துல நீங்க காண்றே இல்லையா? சிக்கலா இருக்கும் அது. பிலிப்போட எங்களுக்கு சிக்கல் ஆகிறாது. இளம்பெண்கள் இதனை அழகிற்காக பாவிக்கிறார்கள். இளம்பெண்கள் இதனை அழகிற்காக பாவிக்கிறார்கள். வீடு கட்டுவதற்கு இது மிக முக்கியமானது. பூச்சு. பூச்சு கல் இல்ல, அழகுக்கு கல்லும் நன்றான கல் சீலியல் கல் உடுப்புகள். இல்ல இல்ல, இளம்பெண்கள் தான் அது பாவிக்கிறது. அதுதான் இப்ப பாவாடை சட்டிகளுக்கு எல்லாம் திருமணமானவர்களும் கல்லு சாரி கல்லு சட்டையில் போறானே, இது இளம்பெண்கள் தான் அதிகமாக பாவிக்கிறவர்கள். என்ன சரிகையோ? இளம்பெண்கள் பாவிப்பார்கள். வீடு கட்டுவதற்கு இளம்பெண்கள் இதனை அழகிற்காக பாவிப்பார்கள். வீடு அதற்கு இது முக்கியமானது. வீடு கல் 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 என்று ஓடு சல்லி 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 இல்ல, கல் நீங்கள் எல்லாம் பாவிச்சிருப்பீங்க அப்ப. பாவிச்சிருக்கிறோமா? ஒட்டியான பூச்சு பூசு பாவிக்கணும். சாந்தப்ப சாந்து 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 போட்டு சாந்து 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 என்பது சரியான பதில். என்ன சரோஜினி அக்கா. சரோஜினி. சாந்து போட்டு தானே முந்தி நீங்க பாவிச்சதெல்லாம். சாந்து தானே வீடுகள் இருக்க முக்கியமா இருக்கிறது. அடுத்த, பெண்களுக்கு ரத்தம் இப்படியாகவும் நடப்பது உண்டு, இப்படியாக நடப்பது. ஒருவருடைய குணாசியங்களை இப்படி கூறுவார்கள். சத்தமோ? பெண்களுக்கு ரத்தம் இப்படியாக போவது உண்டு. பீரிட்டு ஒருவருடைய குணாதிசயங்களை இப்படி கூறுவார்கள். பாய்ச்ச வேண்டு வருமா? ஒருவருடைய குணாதிசயங்களை
கொதிப்பு கற்பு, இல்ல. தத்தத்தை இப்படி சொல்றதா? ஆமா. குருதி, அதான் தத்த கொதிப்பு கொதி என்று வரலாம். வேற என்ன கொதிப்புக்கு அது என்ன கொதிச்சு அப்படியான போக்கு 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 என்பது ரத்த சொல்றேன். போக்கு. ரத்த ரத்த போக்குன்னு சொல்றேன் இல்லையா? ரத்த போக்கு வேற என்ன ஒரு போக்குல அவன் போறான்னு சொல்றேன் இல்லையா? வாணிமகனுக்கு ஒரு அப்போ அழகிய மலர்கள் ஒன்றாக அமைந்துள்ள அழகிய மலர்களா இது அழகிய மலர்கள் ஒன்றாக இது அமைந்துள்ளது. இயற்கையில் இறைவன் படைத்தது ஒரு நிலவும் ஆகும். மல்லி, மாலையா? மாலை முல்லை, முல்லை, கொத்து, முல்லை வருந்தாலே, முல்லை பூ, முல்லை நிலம். நீங்க சொல்றது சரிதான். ஆனா நான் வச்சிருக்கிற வேற. திரும்ப சொல்லுங்க, கேள்வி விளங்க இல்ல. அழகிய மலர்களில் ஒன்றாக அமைந்துள்ளது. இயற்கையில் இறைவன் படைத்த ஒரு நிலவும் இது. நிலமா? படைத்த நிலம் நிலம் மருத நிலம், மருதம். மெல்ல சொன்னீங்க நீங்க. ஆனா அது குறிஞ்சி, குறிஞ்சி. குறிஞ்சி என்பது சரியான. குறிஞ்சி மலர் மிக அழகானதெல்லாம். குறிஞ்சி மலர் நிலத்தை தான் இறைவன் படைத்தான். சரோஜினி. சரி, 15 கேள்விகளுக்கும் சரி கண்டு பார்ப்போம். டேவிஸ் பிலிப்ஸ் வரலாம் சொன்னார் கூட. நேவிஸ் பிலிப்ஸுக்கு 1 2 அவருக்கு ஒரு அடி போடுங்க. 3 கேள்விகளுக்கு நேவிஸ் பிலிப்ஸ் சரியா சொல்லிருக்க. சரியா நேவிஸ்? 3 தான் சொன்னேன். சரி. வாணி 5 ஆகும். ஜெயமலர் ஜெயம் ஜெயமலர் 1 ஏமலர் 2 ஜெயமலர் ஜெயம் 1 செல்வி நித்யானந்தன் 1 3 ஆகும். 2 3 செல்வி நித்யானந்தன் 7. அடுத்தது வாணிமோகன் 5 ஆகும். 5 6 தெரியும். வாணிமோகன் 1 2 3 4 வாணிமோகன் 4 1 2 3 4 வாணிமோகன் 4 5 மாதிரி வந்தது. இல்ல எல்லாத்தையும் கூட்ட சரி வரும். சரோஜினி ராஜா வாருங்க 2 சரோஜினி ராஜா 2 நான் பத்மினிக்கு சைவர போடுங்க. பத்மினி போய் நித்திரைய கொள்ளட்டும். 1 சைவர் கூட்டா நித்திர வரும். 2 ஆக்குமா? பத்மினி 2 சரியா? பத்மினி என்னன்னு தெரியல. 1 4 6 8 8 3 11 11 3 14 1 15 சரி கணக்கு. ஓகே, அப்ப 15 புள்ளிகள் எடுத்துட்டு இருக்கிறார். கூட்டி போட்டு கழிச்சாலும் கழிச்சு போட்டு கூட்டினாலும் 15 15 தான். 15 புள்ளிகள் 15 தான் நான் எடுத்த. வாழ்த்துக்கள். சூப்பர் கேள்விகள். எடுக்கிறது தெரியல, விளங்க இல்ல. எடுக்கிறது சரியான கஷ்டம். சரியான கஷ்டம். கட்டிக்காரு. சரி, வாழ்த்துக்கள். உண்டைய கொஞ்சம் கஷ்டமா இருந்தா நான் பிடிச்சிட்டேன். கஷ்டம் கேள்விகள் எடுக்கிறது கஷ்டம் தானே. ரெண்டையும் தேடி பொறுத்து எடுக்கிறது சரியான கஷ்டமா இருக்குது. என்னாலும் தேடி எடுக்கிறேன்னு பார்ப்போம். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி. தொடர்ந்து கொள்வோம். நன்றி. பங்குபற்றி சிறப்பித்த அனைத்து பாமுகர்களுக்கும், தளர்ந்த அதிபர் நடாமுகன் அவர்களுக்கும், தொழில்நுட்பத்தில் பணியிலிருந்து கேள்வி மறைகளுக்கும் இடைதரும் கலைவாணி மோகன் அவர்களுக்கும், ஆசா ஸ்லைட்டுக்கு தந்துதவிய அருள்குமார் அவர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு அடுத்த கிழமை சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். கலைஞன் தோப்படையார்.